கலாவோட வீட்டுக்கு காந்திமதி இளமதிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. காந்திமதி சொல்றாங்க, பரமனுக்கும் இளமதிக்கும் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு தேதி குறிச்சா நல்லா இருக்கும். கலா சொல்றாங்க, சரி நான் ஜோசியர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. கலா கோயில்ல வச்சு ஜோசியர்கிட்ட சொல்றாங்க, பரமன் இளமதி இவங்க 2 பேத்துக்கும் பேரு பொருத்தம் பார்த்து கல்யாணத்துக்கு நல்ல நாளா சொல்லுங்க. ஜோசியர் சொல்றாரு, அம்மா இந்த பொண்ணோட ராசிப்படி உடனே கல்யாணம் பண்ற காலம் கணிஞ்சு வரல. 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாதான் இந்த ஜோடி சந்தோஷமா வாழ்வாங்க. கலா சொல்றாங்க, ஜோசியரே கல்யாணத்தை எல்லாம் தள்ளி போட முடியாது, வேற நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. இளமதி சொல்றாங்க, வேண்டாமா, ஜோசியர் சொன்ன மாதிரியே 1 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு இளமதி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. யாரும் இல்லாதப்ப கலா ஜோசியருக்கு பணம் கொடுக்கறாங்க. கலா சொல்றாங்க, இப்போதைக்கு 1 வருஷம் அவங்கள பிரிச்சிருக்கேன், இனிமேட்டு நிரந்தரமா அவங்கள பிரிக்கிற வேலைய நான் பார்க்க போறேன்னு சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.